ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான, அதாவது 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம். இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய முன்னோர்கள், அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் கஷ்டம், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த தை மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான மாதம் தான் தை மாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 2026 நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு, ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2026 முதல் வியாழக்கிழமை. ஓகேவா, அண்டர்லைன் பண்ணுறேன், வியாழக்கிழமை 12/2/2026 வரையும், வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு இந்த வருடத்தில், இந்த தமிழ் மாதத்தில், தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நட்சத்திரமும், அதாவது வியாழக்கிழமை 15/1/2025 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான 12/2/2026 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 12 ராசி நேயர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னோடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வட்டம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை 12 ராசினியர்களுக்கும் இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 தை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? உங்களுடைய லைஃப்பில் இந்த தை மாதம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான மாதமாக இருக்க போகுது. உறவுகள், நட்புகள், பாசங்கள் எல்லாமே கும்பராசிக்கு போலியான தன்மையாகவே தான் தெரியுது. நிறைய பாசம் வச்சு, அதிகமாக அன்பு வச்சு, மனசுக்குள்ளே வேதனையோடு தான் இருக்கிறேன், கஷ்டத்தோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு கவலையோடு இருக்கின்ற என் அருமை கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் லைஃப்பில் உள்ள மிகப்பெரிய கவலை இந்த 2026 ஆரம்ப புள்ளியாக, அதாவது மிகப்பெரிய கவலை முடிவடையக்கூடிய ஆரம்ப புள்ளியாக தமிழ் மாதமான தை மாதம் முதல் துவங்குகிறது. மிகப்பெரிய கவலை 23 இந்த 25 எண்டு வரையுமே அந்த கவலை தொடர்ந்து கொண்டே இருக்குது. 3 வருஷமாக என்ன சொல்லுவாங்கன்னா, போர்வையை பொத்திக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி அழுகக்கூடிய தன்மை,
நிறைய அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய தன்மை, நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய தன்மை. யாரை ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் நம்பினீங்களோ, யாரை நம்பி கைப்பிடிச்சி கரம் சேர்த்தீங்களோ, அவர்கள் செய்த துரோகம், அவர்கள் கொடுத்த அழுத்தம், அவர்களால் ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வராதான் நீங்கள் காத்திருக்கீங்க. ஸோ உறுதியாக அந்த அழுத்தம், அந்த போராட்டம், அந்த ஏமாற்றத்துக்கு முடிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனர்ஜி ஆஃப் பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள ஒரு வரப்போகுது. கிரகங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகிறாங்க. பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை விலக போகுது. உறுதியாக கும்பராசி என்பர்கள் இந்த 2026 தை மாதம் முதல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் முழு மனதோட இந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும்ப்பா, போஸ்டிங் வாங்கிட்டு நகர்ந்துடணும், இல்லை பொருளாதார விஷயத்துக்காக நகர்ந்துடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் இந்த தை மாதம் முதல் நிறைவேறும். உங்களை விட வயது குறைந்த நபர்கள் கூட உங்களை வச்சு செஞ்சுக்கிருக்காங்க. நீங்கள் அதாவது சொன்னால் அவ்வளோ அறிவு, அவ்வளோ திறமை வச்சுருக்கீங்க. ஒரு திறமையே இல்லாமல் போலித்தன்மையில், போலியான ஒரு பின்பத்தில் வாழ்கின்ற உங்கள் கூட உள்ள, உங்கள் கூட வேலை பார்க்குற அல்லது உங்களுடைய சார்ந்த நபர்கள் மேன்மையானவர்களாக கருதப்பட்டுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கள, அந்த போலியான நபர்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய தன்மை கிரகங்கள் கொடுக்க போது அவர்களுடைய போலித்தனமான செயல்பாடுகள் வெட்ட வெளிச்சமாகும். அதே போல் நம்முடைய கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் அரசாங்க துறையில் பயணிக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே ஒரு பதவி உயர்வு உண்டு. அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய முழு முயற்சி வெற்றியை கொடுக்கும். நீங்கள் உறுதியாக 1 மார்க்கு, 2 மார்க், 5 மார்க்குன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன மார்க்கில் தான் மிஸ்டேக் ஆகிருப்பீங்க. ஸோ அதில் சரி செய்து வெற்றி பெறுவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்களில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. உறுதியாக உங்களுடைய கோச்சார கிரகங்கள் ரீதியாக தை மாதம் முதல் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும், உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்க போது அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பௌர்ணமி நாளன்று நீங்கள் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா பௌர்ணமி நாளன்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு எடுத்து உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் மனசார கும்பிடுங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது, வழிபாடு செய்யும்போது உறுதியாக என்ன வரும்? குழந்தை பாக்கியம் வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய மகிழ்ச்சிகள் உறுதியாக நிலையாக இருக்கும். அதுதான் விஷயம். ஓகேவா? ஏன்னா இங்கே கும்பராசிக்கு அப்பப்போ வந்துட்டு போகிற காப்பியாக தான் கிடைக்கிது, முழுமையான சாப்பாடு கிடைக்கல. காப்பிங்கிறது என்னது? இங்கே ஒரு காப்பி குடிக்கலாம், அங்கிட்ட ஒரு காப்பி குடிக்கலாம், ஆனால் வயிறு நிறையுமானா நிறையாது. சாப்பாடுங்கிறது ஒரு தடவை சாப்பிட்டோம்னா திரும்பி நம்ம மதியம் தான் சாப்பிடுவோம். காலைல சாப்பிட்டா மதியம் சாப்பிடுவோம், மதியம் சாப்பிட்டா நைட் சாப்பிடுவோம். ஸோ ஆனால் காப்பி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் காப்பி நமக்கு திருப்தி தருமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் திருப்தி தரும்னா ஒரு ஃபுல்லாகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் மகிழ்ச்சி என்பது இந்த தை மாதம் முதல் ஆட்டோமேட்டிக்காக செயல்பட போது உங்களுடைய மனசில் உள்ள கவலையெல்லாம் விலகி இருப்பது. ஓகேவா? ஸோ அதுபோல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் உறுதியாக விலகும். நம்முடைய கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உறுதியாக கலைத்துறையில் மேன்மை அடைவீங்க. சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, குணச்சித்திர நடிகர்கள்,
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ், கேமராமேன், சின்னத்திரை மற்றும் பெரிய திரை சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்க மற்றும் யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். லாபம் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஒரு மகிழ்ச்சி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். இந்த தை மாதத்தில் கும்பராசிக்காரங்க மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடக்கூடாது. யாருக்கா பிரச்சனைன்னு சொன்னால் தன்னுடைய வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு மாட்டிக்கிறக்கூடாது. அதேபோல் யாருக்காக பிரச்சனைன்னு சொல்லி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாமல் கையெழுத்து போடக்கூடாது. அதே போல் இன்னொரு விஷயம்னா தன்னுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய தொழில் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது உறவுகளில் உள்ள கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும், ஸோ இந்த சார்ந்த விஷயங்கள் செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்களை பற்றி வெளி நபர்கள்ட்ட 3ஆம் நபர்கள்ட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் உள்ள கவலையை வெளியே சொல்கிறோன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லுவீங்க. அதை வாங்கிட்டு போய் உங்கள் பார்ட்னர்கிட்ட தப்பாக சொல்லிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் உண்மையிலேயே இந்த தை மாதம் முதல் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. நீங்கள் இந்த தை மாதத்தில் வர அமாவாசை நாளன்று கடற்கரை சார்ந்த பகுதியில் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. அப்பா இருக்காங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்பா இருக்கிறவங்க உறுதியாக கும்பராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்க காலில் விழுந்து, அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு காலையில் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கின பிறகு உங்களுடைய வேலையை தொடங்குங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.